மாமே மாமே. முத்து பாப்பா உள்ள வா. இல்லன்டி ஃப்ரெண்டு அவன் குளிச்சிட்டு இருக்கான்டா, வர லேட் ஆகும். வா உட்காரு வா. பரவாயில்ல ஆண்டி, நான் வெளியே வெயிட் உள்ள பண்றேன். வந்து உட்காருடா. இவன் ஒருத்தன் காலங்காத்தால புள்ளைய கிடக்க மாட்டான். டேய் முத்து, அந்த மளிகை கடை மாதிரியே கொஞ்சம் போயிட்டு வாடா. ஒரே ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாடா. பால் தானம்மா, வாங்கிட்டு வரமா. சரிடா, வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தாங்க. டேய், வீட்ல டீ தூள் தான் இருக்கு, எனக்கு ஓகே. நீங்க 2 பேரும் பூஸ்ட் தானே குடிப்பீங்க. டேய், ஒரே ஒரு பூஸ்ட் பாக்கெட் வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வா, பூஸ்ட் சரி. போட்டு தரேன்மா. நல்ல புள்ள. மா வாங்கிட்டியா? ஆமா. உட்காந்துரு, அம்மா பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரேன். டேய் சீக்கிரம் வாடா, முத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டேய் முத்து, அம்மாக்கு ரொம்ப கால் வலிக்குதுடா. மொட்டை மாடியில துணி கடைக்கு எடுத்துட்டு வரியா? போறியா? சரிம்மா. முத்து. புரிஞ்சிச்சுமா, மடிச்சு வச்சிடுறேன். சரி. இது எங்கம்மா வைக்கணும்? அங்கே வைப்பா, அம்மா அடுத்து பீரோக்குள்ள வச்சுக்கிறேன். அதையும் நானும் வச்சுட்டுமா? ஆமா. ராஜா பகவதுன்னு நினைப்பு இருக்கு. நான் மச்சான் ஜாலியா இருக்க போல. ஆமா, எப்போ வந்த? டேய், எப்படா வர சொன்ன நீ? எவ்வளவு நேரத்தமா ஆகுது வந்து? என்னடா பண்ற மேல? டேய் அதான் வந்துட்டலடா. அப்புறம் டேய், உங்க அம்மா எவ்வளவு வேலை வாங்குறாங்க தெரியுமா? என்னது? எங்க வீட்டுக்கு கூட துணி மடிச்சல, உங்க வீட்டுக்கு துணி எல்லாம் மடிச்சு அதுல ஒங்கி. ஏய், எங்க அம்மா உன்ன வேலை வாங்கினாங்களா? முடியலடா. என்னடா சொல்ற? துணி எல்லாம் மடிக்க சொல்றாங்க. அதுலயும் அந்த லுங்கி. பா. சரி மச்சான் ஃபீல் பண்ணாத. நீ டயர்டா இருக்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வயசு சொல்றதுன்னு சொல்லிட்டா மா. தோ அம்மா பூஸ்டே கொண்டு வந்துட்டேன்டா. பாத்தியா, பூஸ்ட் ஏத்துட்டு வந்துட்டாங்க. டேய் அவனுக்கு குர்றா முதல்ல. இந்த மச்சான் டயர்டா இருக்கேன், நீ குடி. நல்ல வேலைடா, நீ வருவேன்னு அவன் சொன்னான். எதுக்கு? டேய், கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட்டும் பூஸ்ட் வாங்கிட்டு வாடா. மா இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வரேன். வந்தோடனே வேலை வாங்கினா எப்படிமா? நான் போய் ரெடியா டியூஷன் நேரம் கிளம்பணும். நீ ஏன் பாரு. டேய், நீ எனக்கு இது உதவி பண்ணலனா அப்புறம் யாரா எனக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுப்பா? உனக்கு இந்த வேலையை தானே செய்யணும். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வளர்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து கழுத்து விட்டுவான் பாரு. அவனை வாங்க இந்த வேலையை. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சூரியக்காக இந்த தேவா வருவாமா? நீயே பார், என் தேவா இந்த வேலையில செய்வா. நீ அவனை கேளு, நான் மேல போறேன். இந்த வேலையெல்லாம் அவன்கிட்ட தான்டா சொன்னேன். அவன் தான் சொன்னான் என் நண்பன் தேவா வருவான், அவனை வச்சு என்னெல்லாம் வேலை வாங்கணுமோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன கூப்பிடுன்னு சொன்னான். சரிடா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நீங்க கூப்பிட்டு அப்புறமா உங்க வீட்டு மொராசல் பண்றதுக்கு தான் இந்த தேவா இருக்கனா? ஒரே மாதிரி ரீல்ஸ் பண்றானுங்க, போர் அடிக்குது. ஆமா, இவர் விட்டா கீச்சிருவாரு. கொஞ்சமாவது மதிக்குதா பாரு. மா பசிக்குதுமா. டேய், அம்மா மேல துணி காய போட போயிருக்கா, வந்துருவா இரு. ஓகே. மறுபடியும் அதே ரீல். உனது பேர் எழுதி பக்கத்துல எனது பேரை நானும் எழுதி பாட்டுலாம் நல்லா தான் பாடுற. தேங்க்ஸ் பா. டான்ஸ் கூட சூப்பரா ஆடுவேன், பாக்குறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், எக்ஸாம் முடிஞ்சு 2 வீக்ஸ் ஆகுது. ஆமா. ரிப்போர்ட் கார்டு எங்கப்பா? ஐயோ, என்னப்பா கேட்டீங்க? கார்டு ரிப்போர்ட் கார்டு. ரிப்போர்ட் கார்டாப்பா? ரிப்போர்ட் கார்டு ஆப்பா, உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் பாருங்க. இந்த வாட்டி எங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு தரலப்பா. நான் போய் கேட்டேன் ஏன்னு. பார்த்தா எங்க பிரின்சிபல் வந்து இந்த வாட்டி ரிப்போர்ட் கார்டு தர வேணாம்னு சொல்றாங்களாமா, அதனால தரலப்பா. அப்படியா? ஆனா நான் கேட்கும்போது அப்படிலாம் சொல்லவே இல்லையாப்பா. நீங்க எப்ப கேட்டீங்க? அதான் லாஸ்ட் வீக் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ண வந்தேனே, அப்பதான். அன்னைக்கு நீங்க கேட்டது லாஸ்ட் வீக், ஆனா எங்க கிட்ட சொன்னது இன்னைக்குப்பா. இன்னைக்கு என்ன நிலவரமோ அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாம கலவரம் பண்ணாதீங்க. தம்பி, பாஸ் ஆயிட்டல. என்னப்பா என்ன பார்த்து இப்படி கேட்ட? அதனாலதான்ப்பா கேட்ட, பாஸ் ஆயிட்டேன்னு. அது எப்படிப்பா பாஸ் ஆகாம இருப்பேன்? அதெல்லாம் ஆல் சப்ஜெக்ட்ல நான் பாஸ். நீ அதை லஞ்ச் ஃபீல் பண்ணாம மீதா பாட்டு கேட்டுரு. ஓகே சரிப்பா. இருந்தாலும் நாளைக்கு உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ண வரேன். ரைட்ரா. ஏய் மச்சான், டீ என்னடா? வாடா டீ ப்ளீஸ்டா, போடா. அப்புறம் வாடா, ஒரே செகண்ட் வாடா. வர முடியாது, போடா. அப்படியா? வாமா. எவ்வளவு கேவலமா சிரிக்கிறான் பாத்தியா? இரு வரேன், ஒரு நிமிஷம். எப்படி ஓடி வரான் பாரு. மச்சான்
ஏதோ அவசரமா கூப்பிட்டியே என்ன மேட்டர் அப்புறமா சொல்லு. நீ என்ன பாய்ங்க? எனக்கு ஒரு ஹெல்ப். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்றேன். எப்படி கேக்குறதுன்னு தெரியல. என்கிட்ட கேட்க தெரிஞ்சதுல அதே மாதிரி தான் அவன்கிட்ட கேட்கணும். கேளு. உன்கிட்ட என்ன ஹெல்ப்னு கேட்டால அப்ப நீயே சொல்லு. அது ஒண்ணு இல்ல மச்சான், அவன் ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடணுமா. ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்ணணுமா? அவ்வளவுதானா? ஏய் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. என்னடா மச்சான்? மச்சான் தான் எனக்கு அப்பா. இல்ல 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 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இவனோட ரிப்போர்ட் கார்டுல நான் தான் சைன் பண்ணிருக்கேன் அவங்க அப்பாவுக்கு பதிலா. அதுதான் அந்த பரதேசி இப்படி உளறிட்டு இருக்கோம். நீ பண்ணுப்பா. நீ ஒரு ரிப்போர்ட் கார்டு தான். இந்தா. ஏய் என்னடி மார்க் இது? நல்ல மார்க் தான். சரி மாமா ஆயுதம். இந்தா. இப்ப பாரு உங்க அப்பா சைனை எப்படி போடுறேன்னு. என்னடா இது எழுத மாட்டேது. இப்ப போட்டுருவோம். டீ வேற பெண் இல்லை. அதுவா எக்ஸாம் எழுதி காலி பண்ணிட்டேன்டா. உங்ககிட்ட ஏதாவது பெண் இருக்கா? அப்பாலே போ சாத்தானே. கிட்ட அது ஏன் பெண்ணு. வேற வாங்கிக்கூடா. என்கிட்டயும் இல்லையே. இல்லையா? டேய் ஏதாவது வேற பெண் இருக்கான்னு பாடுறா. ஏய் நானா வச்சு நான் வஞ்சனம் பண்ணி நிக்கிறேன். என்கிட்ட இதோ ஒண்ணுதான்டா. அந்த ஒண்ணே தூக்கி போட்டேன். ஏய் பிரபு சி பெண்ணு எங்க வந்து? ஐயோ தகப்பன். இதாப்பா இதுல போடு, எல்லார் கையெழுத்து நல்லா வரும். சர்க்காஸ்டிக். ஐயோ. ஐயோ ஏய் வாடி ஓடி இல்ல. டேய், ஏய் நீ தனியா போற. போடுறியா? எப்படினாலும் வீட்டுக்கு வந்தானே ஆகணும்.